ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மீஷோவில் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னாலோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டில் எதனா மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னாலோ, உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பிடிக்காம போயிருக்கு அப்படின்னாலோ, அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்குறது, அதாவது பணத்தை எப்படி நம்ம திரும்ப வாங்குறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல லாஸ்ட்டா வந்து பாருங்க மை ஆர்டர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ நீங்க இந்த பேஜ்ல இப்போ நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களோ எந்த ப்ராடக்ட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க டெலிவர்டு ஏர்லி சொல்லிட்டு பாருங்க, இந்த ப்ராடக்ட் தான் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளவே நீங்க வந்து ரிட்டர்ன் பண்றதா இருக்கட்டும் அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் நீங்க வந்து பண்ணிக்கணும். அந்த டேட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களால ரிட்டர்னும் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ரிட்டர்ன் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்ல ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, ப்ளீஸ் செலக்ட் ரீசன் ஃபார் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ரிட்டர்ன் பண்றதா இருக்கட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் என்ன ரீசனுக்காக பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்களுக்கான ரீசனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ரீசனை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுல குவாலிட்டி இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இந்த ரீசனை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான ரீசனை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து குவாலிட்டி இஷ்யூ செலக்ட் பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க பூர் ப்ராடக்ட் குவாலிட்டி ஆர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வருது. இதுல வந்து பாருங்க வாட் டு யூ வாண்ட் டு டூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ரிட்டர்ன் பண்றீங்களா அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்களா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க செலக்ட் பண்ண ரீசனை வந்து வேற செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து வேற ரீசன் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து செலக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது அவைலபிளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிட்டர்னுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கே வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து ஆயிடும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ரிட்டனே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ரிட்டர்ன் ஃபார் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க இதுல ஃபில் பண்ணணும். சூஸ் எ ரீஃபண்ட் மோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய யுபிஐ ஐடி கொடுத்துட்டு நீங்க யுபிஐ ஐடி வழியாக நீங்க ரிசீவ் பண்ணா பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீடைல் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி யுபிஐ டீடைல் பேங்க் டீடைல் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய யுபிஐ டீடைலா இருக்கட்டும் அல்லது பேங்க் டீடைலா இருக்கட்டும், நீங்க எதன் மூலமா நீங்க ரீஃபண்ட் வாங்கணுமோ, அதாவது நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி அந்த பணத்தை திரும்ப வாங்கணுமோ, நீங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் வழியா வாங்கணும்னா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுல கேட்குற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வழியாக ரீஃபண்ட் வாங்க போறேன். அதனால பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க யுபிஐ ஐடி வழியாக வாங்குறது இருந்தா யுபிஐ ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண பிறகு கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரிட்டர்னுக்கான அந்த ரெக்வஸ்ட்டை சப்மிட் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து அவங்க வந்து இந்த ரெக்வஸ்ட் அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க வந்து ஒரு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வாங்கிப்பாங்க டெலிவரி பாய் மூலமாக. நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல பேங்க் அண்ட் யுபிஐ டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பேங்க் அண்ட் யுபிஐ டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல வந்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும் அல்லது யுபிஐ டீடைல்ஸா இருக்கட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் நீங்க இந்த பேஜ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ரிட்டர்ன் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்ட பிறகு மை ஆர்டர்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பிக்கப் டுடே எந்த டேட்ல வந்து அவங்க வந்து பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அதுல வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க எந்த டேட்ல வந்து பிக்கப் பண்ணுவாங்க சொல்லிட்டு. இப்போ டெலிவரி பாய் பக்கத்துல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து எப்போனா வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடியே கூட கால் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து முன்னாடியே ரெடியா இருங்க அந்த ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இந்த டெலிவரி பாய் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இப்போ இந்த பேஜ் எப்படி காமிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மீஷோ வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து பாருங்க என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். டெலிவரி பாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க அந்த பேஜ் உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னா, அதாவது ரீஃபண்ட் ஆகிட்ட பிறகு அந்த பேஜ் எப்படி காமிக்கும் சொல்லிட்டு ஷோ பண்றேன். மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க ரீஃபண்ட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு பாருங்க. நீங்க டெலிவரி பாய் கிட்ட நீ அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்ட பிறகு அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணிட்ட பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து
வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிரெடிட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பேஜ்ல வந்து தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வழியாக அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நான் ரீஃபண்ட் வந்து பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ரீஃபண்ட் ஆனது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீஷோல இப்படி தான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.